ஹாய் படிச்சலா குட்டீஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நான் உங்களுக்காக 2022 வெளியான த லெட்ஜ் அப்படிங்கிற ஒரு தரமான கதையை தான் எடுத்துட்டு வந்திருக்கேன். இந்த வீடியோக்குள்ள பொறுத்த முடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அதை லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. கதை சொல்ல நானும், அதை கேட்டு ரசிக்க நீங்களும். படத்தை பார்த்துட்டு இருக்கும்போது அச்சோச்சோ கடவுளே, என்னால இந்த படத்தெல்லாம் பார்க்க முடியாதுடா, ஆளை விடுங்கடா சாமி அப்படின்னு சொல்லிட்டு துண்டா காணும் துணியை காணும் ஒண்ணும் அந்த அளவுக்கு ஒரு கொலை கொடூரமான படத்தோட பேரை கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் வாய்ஸ் ஆப் டிடி. இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு 2 பொண்ணை காட்டுறாங்க. அந்த 2 பொண்ணுகளும் ஒரு பெரிய மலை மேல ஏறதுக்காக அந்த மலைக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஹோட்டல்ல தங்கி இருக்காங்க. ஹீரோயின் அக்காவோட பேரு கெல்லி, அவங்களோட ஃப்ரெண்டு சோஃபி. இப்போ இந்த 2 பொண்ணுங்களும் பேசிட்டு இருக்கும்போது எனக்கு ரொம்ப போர் அடிக்குது, என்ஜாய் பண்ற மாதிரி ஏதாவது எனக்கு வேணும் அப்படின்னு அந்த சோஃபி சொல்றா. அப்போ சரியா அந்த நேரம் பார்த்து ஒரு கார்ல 4-5 தடிமாட்டு பொறுக்கி பசங்க வந்து இறங்குறானுங்க. அதை பார்த்து நம்ம சோஃபி அக்கா, அட கடவுளே, உனக்கு காது இவ்வளவு ஷார்ப்பா இருக்கணும்னு எனக்கு தெரியலப்பா, சொல்லி வாய மூடல, அதுக்குள்ள எனக்கு அளவெடுத்து செஞ்ச மாதிரியே இப்படி 4-5 பொறுக்கி பசங்களை அனுப்பி வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு அவனுங்கள இந்த சோஃபியாக்கா வெறி கொண்டு பார்த்துட்டு இருக்கும்போது அந்த கூட்டத்துல இருந்த ஜோஸ் அப்படிங்கிற ஒருத்தன் இந்த பொண்ணை பார்த்துட்டு எப்படியாவது இவகிட்ட முக்க போட்டே ஆகணுமே அப்படின்னு சொல்லிட்டு கடகடன்னு ஓடி வந்த ஜோஸ் இந்த பொண்ணுகள்கிட்ட ரொம்ப நேரம் பேசிட்டு, நாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து இங்க பிக்னிக் போறதுக்காக வந்திருக்கோம், நீங்களும் எங்க கூட வாங்களே, நம்ம எல்லாரும் சேர்ந்து ஜாலியா பிக்னிக் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு பார்ட்டி வச்சிருக்கோம், சோ நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கோங்கன்னு சொல்றான். அதை கேட்டுட்டு சோஃபி அப்படியே செம்மையா சத்தம் போட்டு சிரிச்சிட்டு, டே பால் டப்பா பசங்களா, எது பிக்னிக் போறீங்களா, இந்த மலையோட உச்சத்துல ஏறதுக்காக நானும் என் ஃப்ரெண்டும் வந்திருக்கோம், நமக்குள்ள இதெல்லாம் செட் ஆகாது, சோ நீ சாத்திட்டு கிளம்பு கதவை அப்படின்ட்டு சொல்லிடுறா. ஆனா இந்த பையன் கொஞ்சம் கூட வெக்கப்படாம, நைட்டு பார்ட்டி இருக்குது மறந்துடாதீங்க என்ன, சரியா பாய் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒட்டுமொத்த ஊரும் இவன் ஊத்துற ஜொல்லுல அப்படியே வெள்ளத்துல மிதக்கும் போல அந்த அளவுக்கு இவன் வலியோன்னு வலிஞ்சிட்டு போயிட்டு இருக்கான். இப்போ இந்த ஜோஸோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் அந்த மலையோட சைட்ல ஏறி ரவுண்ட் கட்டி அடிச்சு செம்ம ஜாலியா இருப்போம் அப்படின்ட்டு பேசிட்டு இருக்கானுங்க. இப்போ அந்த சீன் அப்படியே கட் பண்ணா அந்த நைட் பார்ட்டி ஸ்டார்ட் ஆகுது. அந்த பார்ட்டியில இந்த 2 பொண்ணுகளுமே கலந்துக்கிறாங்க. அந்த பார்ட்டியில எல்லாரும் ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க. ஆனா கெல்லி ரொம்ப சைலண்டா எதையோ பத்தி யோசிச்சு உட்கார்ந்திருக்கா. ஆனா நம்ம சோஃபியாக்கா அப்படி கிடையாது, அங்க இருக்கிற எல்லாரையும் தாறு மாறா கலாச்சிக்கிட்டு இருக்கா. அதுலயும் குறிப்பா சொல்லணும் அப்படின்னா இந்த ஜோஸ் தான் ரொம்ப மாட்டிக்கிறான். என்னடா ஜோஸ், கையில இத்தாண்டி வாட்ச் கட்டி இருக்கிற, ஓ மண்ட சைஸுக்கு அந்த வாட்ச் எடுத்து வச்சிருக்கா அப்படின்ட்டு இவ கண்ணா அப்படினான்னு கலாச்சிக்கிட்டு இருக்கா. அப்போ வெறி கொண்டு போன ஜோஸ் தம்பி, இது ஒன்னும் சாதாரணமான வாட்ச் கிடையாது, இதுல ஒரு ஸ்பெஷல் பவர் இருக்குது அப்படின்னா இது ஒரு வேளை ஆர்மெட்ரிக்ஸா இருக்குமோ அப்படின்னு யோசிக்காதீங்க. இவனுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்பட்டுச்சுன்னா அப்போ அதுல இருக்கிற ஒரு பட்டன் அமுக்கணும்னு வச்சுக்கோங்களேன், இவன் ஏதோ பிரச்சனையில மாட்டிக்கிட்டான் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு இவனை காப்பாத்தி அள்ளி போட்டு கொண்டு போறதுக்காக ஒரு குரூப் வருமா, அதுக்காகத்தான் நான் இந்த வாட்சை கட்டிருக்கேங்கிற மாதிரி அவன் சொல்றான். இப்போ இங்க இருக்கக்கூடிய எல்லாரும் ஜாலியா பேசிட்டு இருக்காங்க. அப்போ கெல்லி என்ன நினைச்சேன்னு தெரியல, எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, அது மட்டும் இல்லாம நாளைக்கு நம்ம மலையேறணும் இல்லையா, சோ நான் போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு ரூமுக்கு வந்த கெல்லி ஒரு கேமராவில் இருக்கிற ஒரு வீடியோ ஒன்னு பார்த்துட்டு இருக்கா. மலையேறதுக்காக ட்ரைனிங்காக ஒரு இடத்துக்கு போயிருக்காங்க. அப்போ லூக்கா அப்படிங்கிற ஒருத்தன் தான் இவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்துருப்பான். அவன் மேல கெல்லிக்கு ஒரு கண்ணா இருக்கும் போல. சோ அந்த வீடியோவை பார்த்துட்டு இந்த அக்கா ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப அப்படியே இந்த பக்கம் நம்ம சோஃபிக்கு ஏகப்பட்ட சரக்கு அள்ளி ஊத்தி விட்டு, ஏன் சோஃபி நம்ம எல்லாரும் சேர்ந்து ஏன் மலையேறக்கூடாது அப்படின்ட்டு இந்த ஜோசப் பைய கேட்க, நீங்க எல்லாருமே பிக்னிக் போக வந்த ஒரு பால் டப்பா பசங்க, உங்களை மலை மேல ஏற விட்டு செத்து போயிட்டீங்கன்னா புள்ள பூச்சிகளை கொண்ட பாவம் கண்டிப்பா எங்களுக்கு தான் வந்து சேரும், சோ இதுக்கப்புறம் நீ மலையேறத பத்தி யோசிக்காதுன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு, நான் இப்படிக்கா போயிட்டு அப்படிக்கா வரேன்னு சொல்லிட்டு சோஃபி அந்த பக்கமா போனதுக்கு அப்புறம், டே மச்சான் எதுக்காக நீ இவ்வளவு கேவலமா நடந்துக்கிற, உனக்கு தான் என்கேஜ்மெண்ட் ஆயிட்டல, அப்புறம் ஏன்டா அப்படி எல்லாம் பண்ற அப்படின்ட்டு கேக்குறானுங்க. இதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லாத வேலை, செத்த சாத்திக்கிட்டு உட்காருங்கன்னு சொல்லிட்டு இந்த பொறுக்கி பையன் சோஃபியை தேடி போய் அந்த பொண்ணுகிட்ட இவன் தப்பா நடந்துக்கிறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கான். இந்த பொண்ணு என்ன காப்பாத்துங்கன்னு சத்தம் போட்டு கத்துனதும் ஜோஸோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஓடி வந்து அந்த பொண்ணு அவங்கிட்ட இருந்து காப்பாத்திடுறாங்க. அப்போ பயந்து போன சோஃபி அந்த இடத்த விட்டு தலதறிக்க ஓடி போயிடுறா. டே ஜோசு பொறுக்கி பையல, நீ பண்ணது ரொம்ப தப்புடா, அந்த பொண்ணு தேடி கண்டுபிடிச்சு நீ முதல்ல அவகிட்ட சாரி கேளு, இதுக்கப்புறமும் தப்பு பண்ண நினைச்ச உனக்கு அவ்வளவுதான் சீனு, ஆமா நான் சீனு, இவர் ஆயத்தல்ல இருக்கிற பேனு, போடா டே போடா, இவெல்லாம் ஒரு ஆள் என்கிட்ட பேச வந்துட்டான் அப்படின்ட்டு அவன் சொன்னதும் அந்த பொண்ணு மட்டும் போய் போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிச்சுன்னு வச்சுக்கோயேன், உனக்கு கண்டிப்பா தண்டனக்கா தான் அப்படின்ட்டு சொன்னதுக்கு அப்புறம், அச்சோ என்னடா இப்படி சொல்றீங்க, சரி வாங்க போய் நம்ம அந்த பொண்ணை போய் கண்டுபிடிக்கலாம்னு சொல்லிட்டு இவனுங்க எல்லாரும் சேர்த்து அந்த பொண்ணை தேடிட்டு இருக்கானுங்க. இவனுங்க வெறிகுண்டு தேடுறத பார்த்த சோஃபி இந்த ஜோசப் பொறுக்கி பையன் மாதிரி தான் அவனுங்க ஃப்ரெண்ட்ஸும் இருப்பானுங்க நினைச்சுக்கிட்டு புள்ளிமானு மாதிரி துள்ளி குதிச்சு நாலா பக்கமும் செதறி ஓடி போன சோஃபி ஒரு புதருக்கு பக்கத்துல போய் ஒளிஞ்சிருக்கும் போது இந்த கூட்டத்துல இருந்த ஒருத்தன் அந்த பொண்ணோட வாயை புத்தி, எம்மா தாயே சத்தம் போட்டு கத்திராத, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்ட்டு சொல்றான். ஆனா அந்த பையனோட கைய நம்ம சோஃபி ஒரே கட்டியா கடிச்சு விட்டுட்டு வலி தாங்க முடியாம அவன் காட்டு கத்துறத தூங்கிக்கிட்டு இருந்த கெல்லி கேட்டுட்டு அப்படியே எந்திரிச்சிடுறா. என்னடி இப்படி சத்தம் போடுற செத்த பையன் மவுலன்ட்டு அவன் மூக்குலயே உற்றிய குத்தா குத்தி அவன் நின்னுகிட்டு இருந்த அந்த மலை மேல இருந்து அவளை தள்ளி விட்டுறான். அச்சுச்சோ கொலகார பாவி, அந்த புள்ளைய போய் கொண்டு முட்டியாடான்ட்டு அலை அடிச்சுக்கிட்டு அரக்க பறக்க எல்லாரும் ஓடி வந்து பார்த்தா அந்த பொண்ணு இன்னும் செத்து போகல. சோ குல்லா போட்டு ஒருத்தன் நான் 911க்கு கால் பண்ணி இந்த பொண்ணை நான் காப்பாத்த போறேன்னு சொல்லிட்டு அந்த பையன் போன் எடுக்கிறான். அந்த போனை பிடிக்கி நம்ம ஜோசி
லூசு தம்பி தூக்கி போட்டுட்டு டேய் வீணா போனா பொறுக்கி புறம்போக்கு நாயே இல்ல இந்த பொண்ணு என் கண்ணத்துல கிழிச்சு விட்டா, அது மட்டும் இல்லாம நம்ம ஃப்ரெண்டோட கையை வேற கடிச்சிருக்காடா, இதையெல்லாம் வச்சு பார்த்துட்டு நாம தான் இந்த பொண்ணு தள்ளி விட்டோம் அப்படிங்கறத போலீஸ்காரன் ரொம்ப ஈஸியா கண்டுபிடிச்சிருவான். அதுக்கப்புறம் நம்ம எல்லாருக்குமே டண்டனாக்காதான். சோ இதுக்காகவே நான் ஒரு ஸ்பெஷலான ஐடியா வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இவளை அறகுறை உயிரோட விட்டு போனோம்னா நம்ம கண்டிப்பா மாட்டிப்போம். சோ இவளை நம்ம எல்லாரும் சேர்ந்து கொல்லணும் அப்படின்ட்டு ஒரு கல்லை தூக்கி அந்த பொண்ணோட மண்டை மேலே போட்டுட்டு உங்களுக்கும் இந்த கொலையில பங்கு இருக்குன்னு சொல்லி அங்க இருக்கிற எல்லாரோட கையிலயும் அந்த கல்லை கொடுத்து மாங்குன்னு அந்த பொண்ணோட மண்டையில போட சொல்லி அவளை அப்படியே தெறிக்க விடுறானுங்க. அந்த குரங்கு குள்ளா போட்டிருக்கான் பாத்தீங்களா, அவன் என்ன சொல்றானா, என்னால இதை பண்ண முடியாது, இது ரொம்ப ரொம்ப தப்பு, சோ என்ன இதுல இழுக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் கடுப்பான இந்த ஜோஸ் அவன் கையில இருக்கிற ரத்தத்தை அந்த குரங்கு குள்ளா போட்டிருக்கோட கையிலையும் தேய்ச்சி விட்டுட்டு இந்த கொலையில உனக்கும் பங்கு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். கட் பண்ணா இந்த கெல்லி ஒரு கேமராவை எடுத்துக்கிட்டு இங்க இருட்டுக்குள்ள ஏதாவது தெரியுதான்னு பாக்குறதுக்காக அதை ஆன் பண்ணி வச்சுக்கிட்டு போயிட்டு இருக்கா. அப்போ கொஞ்சம் தூரத்துல இந்த பசங்க எல்லாரும் கும்பலா இருக்கிறத பார்த்துட்டு இவனுங்க இந்த நேரத்துல என்னடா பண்றானுங்க அப்படின்ட்டு அந்த கேமராவை ஜூம் பண்ணி பாக்குறா. சோஃபியை கொலை பண்ணி அவ டெட் பாடியை தூக்கி வீசுறத பார்த்துட்டு அட கடவுளே ஏன்டா அப்படி பண்றீங்க அப்படின்ட்டு சத்தம் போட்டுறா. அதை பார்த்த இவனுங்க அட கடவுளே அடுத்து இவளையும் போட்டு தள்ளணுமா, செம்ம அழகா இருக்கா, இருந்தாலும் பயமா இருக்குது, வேற என்ன பண்ணி தொலைறது, விடு அவளையும் போட்டு தள்ளலான்ட்டு அந்த காட்டுக்குள்ள கெல்லி முன்னாடியே ஓட அவளை துரத்திக்கிட்டு பின்னாடியே ஓடுறானுங்க. அப்போ கெல்லி ஒரு மரத்துக்கு பிடி போய் ஒளிஞ்சிருக்கும் போது அந்த மரத்துக்கு பக்கத்துல தான் இந்த 4 பொறுக்கி பசங்களும் நிக்கிறானுங்க. ஏன் மச்சான்ஸே கண்டிப்பா இவளை விட்டுறவே கூடாதுடா, எல்லாரும் 4 பக்கமும் செதறி ஓடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த குரங்குக்குள்ள போட்டுருந்தான் பாருங்க, அவனை மட்டும் அவ தங்கி இருக்கிற அந்த கேபினுக்கு பக்கத்துல போய் வெயிட் பண்ணு, கண்டிப்பா அவ அந்த கேபினுக்கு வந்துதான் ஆகணும், அப்போ நீ அவளை லபக்குன்னு போட்டு அமைக்கி விட்டு எங்களுக்கு கால் பண்ணு நாங்க வந்துடுறோங்கிற மாதிரி சொல்லிட்டு எல்லாரும் 4 பக்கமும் திருச்சி ஓடிட்டு இருக்கும்போது நம்ம குரங்குக்குள்ள அந்த கேபினுக்கு போயிட்டு இருக்கா இல்லையா, அவன் அந்த கேபினுக்கு போயிட்டு இருக்கும் போதே நம்ம கெல்லிய பாத்துறான். ஆனா அந்த குரங்குக்குள்ள நம்ம கெல்லிய எதுவுமே பண்ணல. இத பாரு கெல்லி, நான் உன்னை எதுவும் பண்ண மாட்டேன், தயவு செஞ்சு இந்த இடத்த விட்டு நீ எப்படியாவது தப்பிச்சு ஓடி போயிடு, என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொன்னதும் நம்ம கெல்லியக்கா கலகலன்னு குதிச்சு ஓடி போயிடுறா. அந்த கேபினுக்குள்ள ஓடி போன கெல்லி ஒரு பேக் எடுத்து மாட்டிக்கிட்டு வெறி கொண்டு அந்த இடத்த விட்டு ஓடி போறா. அப்போ அங்க வந்த இன்னொருத்தன் கெல்லிய இவன் தப்பிக்க வச்சிட்டான் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு அட தடிமாட்டு குரங்கு பையிலே இன்னைக்கு நான் அவளை பிடிக்கிறேன்டான்னு சொல்லிட்டு மறுபடியும் கெல்லி முன்னாடியே ஓட அவளை துரத்திக்கிட்டு இந்த பொறுக்கி பைய பின்னாடியே ஓடிட்டு இருக்கான். அப்போ அங்க இருந்து ஒரு பெரிய மலை மேல இந்த கெல்லி ஏறினதும் இந்த பொறுக்கி பையிலும் அவளை பிடிக்கிறதுக்காக பின்னாடியே ஏறி போறான். சோ இதை வச்சு என்ன தெரியுது அப்படின்னா இவன் பொறுக்கி பைய கிடையாது, இவன் ஒரு மூலகட்ட முட்டா பைய. எதை வச்சு நான் அப்படி சொல்றேன் அப்படின்னா அந்த பொண்ணு மலையேற ஆரம்பிச்சா இல்லையா, அப்ப இந்த மூலகட்ட முட்டா பைய கீழே இருந்து ஒரு 2-3 கல் எடுத்து அந்த பொண்ணு மேல அடிச்சிருந்தான்னு வச்சுக்கோங்களேன், அவளும் கீழே விழுந்திருப்பா, இந்த படமும் முடிஞ்சு போயிருக்கும், நீங்களும் என்கிட்ட இருந்து தப்பிச்சிருக்கலாம். ஆனா இப்ப உங்களுக்கு வேற வழியே கிடையாது. அந்த பொண்ணுக்கு பின்னாடியே மலையேறின இந்த பொறுக்கி பைய சாரி தப்பா சொல்லிட்டேன் மூலகட்ட பைய அந்த பேக பிடிச்சி இழுக்கும் போது அதுக்குள்ள இருந்த ஒரு ஹேண்டிகேம் ஒண்ணு கீழே விழுந்துருது. அது மட்டும் இல்லாம மலையேறதுக்காக வச்சிருந்த கயிறும் கீழே விழுந்துருது. இந்த மூலகட்ட முட்டா பையிலும் லைட்டா ஸ்லிப் ஆகி கீழே போயிடுறான். மறுபடியும் அவன் கொஞ்சம் கொஞ்சமா மேலேறி வர்றதுக்குள்ள கீழே விழுந்த அந்த ஹேண்டி கேமரா ஒரு மலையோட துவாரத்துல தான் இருந்திருக்கும். அதை எடுத்துக்கிட்டு மறுபடியும் அவன் மாங்குன்னு மேலேறிட்டு இருக்கும் போது மறுபடியும் அந்த பொண்ணோட காலை இந்த மூலகட்ட முட்டா பைய பிடிக்க அவனோட மூஞ்சி மேலேயே ஒரு உதை எண்ட அம்மே அப்படின்ட்டு மேலேந்து கத்திக்கிட்டு கீழே விழுந்தவன் கால் அப்படியே 2ஆ முறிஞ்சு போய் அந்த கால் எலும்பு வெளில தனியா வந்து நிக்கும் பாருங்க. அட கடவுளே என்ன கொடுறா இது, எனக்கே கொஞ்ச நேரம் அப்படியே ஒமட்ட ஆரம்பிச்சிருச்சு. கால் உடஞ்சு போன அவனை அப்படியே அல்லேக்கா தூக்கிட்டு போய் அந்த கேபினுக்குள்ள படுக்க போட்டு அவனுக்கு ஏகப்பட்ட மாத்திரை அள்ளி கொட்டி விட்டுட்டு சரக்கையும் கொடுத்துட்டு நாங்க ஒரு 24 மணி நேரத்துக்குள்ள இங்க வரல அப்படின்னா இந்த இடத்த விட்டு எப்படியாவது தப்பிச்சு போயிடுன்னு சொல்லிட்டு போறானுங்க. அவனுக்கு தான் முளையில அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் அக்காவுக்கும் முளையில போல, ஏன்னா கால முறிஞ்சு போன அவனை இந்த எல்லாருமா சேர்ந்து தான் தூக்கிட்டு போயிருப்பானுங்க. அவனுங்க போயிட்டு திரும்ப வரதுக்குள்ள இந்த பொண்ணு எங்கேயாவது ஓடி போய் தப்பிச்சிருக்கலாம் இல்லையா, ஆனா அந்த மாதிரி செய்யாம இவன் அந்த மலை மேலேயே ஏறிட்டு போயிட்டு இருக்கா. இப்போ இந்த 3 பேரும் அந்த மலை மேல ஏறதுக்கு எல்லா எக்யூப்மெண்ட்டையும் எடுத்துட்டு வந்துட்டு இருக்கானுங்க. அந்த மலையோட உச்சிக்கு இந்த பொண்ணு கண்டிப்பா போயிடுவாடா, ஆனா மலையே ஏற தெரியாத நாம எப்படி அந்த பொண்ணை பிடிக்கிறதுன்னு கேக்குறான். மலை ஏறதுக்கான ப்ராப்பர் கிட்ட அவ கீழே விட்டுட்டு போயிட்டா. இந்த மலையோட மேல போக போக ரொம்ப ரொம்ப குளிரா இருக்கும். சோ கண்டிப்பா இவன் மலை மேல ஏறி முடிக்கிறதுக்குள்ள குளிர்ல உறைஞ்சு செத்து போக போறா. நாம இந்த மலை மேல நேரா ஏறாம மலையோட பக்கவாட்டுல ஏறி போறோம்னு வச்சுக்கோங்க, அவ இந்த மலையோட உச்சத்துக்கு வரதுக்கு முன்னாடி நாம அவளுக்கு மேல போயிடலாம். சோ இப்போ நம்ம எல்லாரும் கிளம்ப போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா என்னோட கிளவுஸை நான் கேபின்லயே விட்டுட்டு வந்து நினைக்கிறேன், நான் போய் அந்த கிளவுஸை எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு இந்த ஜோஸ் போறா. அப்படி கிளவுஸ் எடுக்க போனவன் ரொம்ப நேரம் ஆனதுக்கு அப்புறம் கூட வரல. சோ நான் போய் என்னன்னு பாத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு ஜோஸோட இன்னொரு ஃப்ரெண்ட் அந்த கேபினுக்கு போறான். இவன் அந்த கேபினுக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஜோஸ் கிளவுஸோட வெளில வந்துடுறான். அப்படியே சீனை கட் பண்ணா நம்ம கெல்லி மலையேறிட்டு இருக்கா இல்லையா, எப்படி எல்லாம் மலையேறணும் அப்படிங்கறத லூக்கா வந்து இவளுக்கு கத்து கொடுத்துருப்பான் போல. அதையெல்லாம் திங்க் பண்ணி பார்த்துட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா இவன் மலையேறிட்டு இருக்கா. இந்த மலையோட எந்த இடத்துல நாம இருக்கோம் அப்படிங்கறதையும் அடுத்து எந்த பக்கமா நம்ம போகணும் அப்படிங்கறதையும் ஒரு மேப் எடுத்து வச்சு பார்த்துட்டு மறுபடியும் கெல்லியக்கா அப்படியே கலகலகலன்னு மேலே ஏற ஆரம்பிக்கிறா. அப்போ அந்த மலை மேல இருக்கிற ஒரு பொந்துக்கு பக்கத்துல கைய வச்சதும் ஒரு சின்ன சைஸ் மலைப்பாம்பு ஒண்ணு இந்த பொண்ணோட கைக்கு பக்கத்துல நிக்குது. பொதுவாவே பாம்புகளை நாம டிஸ்டர்ப் பண்ணாதான் அது நம்மள ஏதாவது பண்ண வரும். சோ நாம மட்டும் இப்ப சைலண்டா இல்லாம இருந்தோம்னா கண்டிப்பா நமக்கு பால் தான் அப்படின்ட்டு உசுர 2 கையிலையும் 2 காலிலையும் புடிச்சுக்கிட்டு நிக்கும் போது அந்த மலைப்பாம்பு இந்த பொண்ணோட
பாம்போட கை மேல ஏறி அப்படியே அந்த பக்கமா போயிடுது. பாம்பு போனதுக்கு அப்புறம் இவன் மறுபடியும் மலையேற ஆரம்பிக்கிறா. இப்போ அந்த 3 தடிமாட்டு பசங்களும் இந்த பொண்ணை பிடிக்கிறதுக்காக மலையேற ஆரம்பிக்கிறானுங்க. கெல்லிக்கு ரொம்ப தாகமா இருக்கிறதுனால ஒரு மலை ஓரமா நின்னுகிட்டு தண்ணியை எடுத்து மடக்குன்னு குடிச்சுட்டு அந்த வாட்டர் கேனை தெரியாம கீழே போட்டுறா. கெல்லி அந்த மலை மேல ஏறும்போது அவ போனை கீழே விட்டுருப்பா. அந்த போனை ஜோசப் பொறுக்கி போய் எடுத்து வச்சிருப்பான். நமக்கு டைம் பாஸ் பண்ற அளவுக்கு இந்த போன்ல ஏதாவது இருக்கான்னு பாப்போம்ட்டு இன்ஸ்டாவை ஓபன் பண்ணி பார்த்தா இங்க ஜோஸ் அப்படிங்கிற ஒரு பொறுக்கி பையில பார்த்தேன். அவன் ரொம்ப அழகா இருக்கான், எனக்கு அவனை பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி யாரோ ஒருத்தவங்க கிட்ட கெல்லி எஸ்எம்எஸ்ல சொல்லியிருக்கிறா. அதே மாதிரி ஜோஸுக்கு இவ இன்ஸ்டால ரெக்வஸ்ட் கூட கொடுத்துருக்கா. நான் கூட உன்னை நல்ல பொண்ணு நினைச்சாடி, ஆனா இப்பதான் தெரியுது நீயும் கூட மத்த சில பொண்ணுங்க மாதிரி தான் அப்படின்ட்டு சொன்னதும் கடுப்பான கெல்லி மறுபடியும் அந்த மலை மேல ஏற ஆரம்பிக்கிறா. அதை பார்த்த இந்த ஜோஸ் பைய, நீ சூப்பரா ஏறுற, நீ மலை ஏறதுக்காகவே பிறந்த மகராசி, நீ சாதிக்க பிறந்தவ, உன்னால முடியும், நீ ஏறு அப்படின்ட்டு சேர் அப் பண்றான். அப்படி இந்த பொண்ணு மலை மேல ஏறிட்டு இருக்கும்போது அதுக்கப்புறம் போறதுக்கு வழி இல்ல. சோ எப்பறா நாம இதுக்கப்புறம் மேல ஏற போறோம் அப்படிங்கறத பாத்துட்டு இருக்கும்போது இவளுக்கு பக்கத்திலேயே ஒரு ரோப் ஒன்னு தொங்கிட்டு இருக்குது. ஆனா அவ நிக்கிற இடத்துல இருந்து ஜம்ப் பண்ணா மட்டும்தான் அந்த ரோப்பை பிடிக்க முடியும். ஆனா ஜம்ப் பண்ணும்போது மட்டும் ஒருவேளை மிஸ் ஆனிச்சுன்னா நம்ம கெல்லி அப்படியே சல்லியா நொறுங்கி போயிடுவா. சோ என்னடா பண்றது, நம்ம பேக்ல ஏதாவது இருக்கான்னு பாப்போம்னு சொல்லிட்டு அந்த பேக்கை ஓபன் பண்ணி வளைச்சு பாக்குறா. உள்ளர எதுவுமே இல்ல. அப்போ அந்த பேக்ல இருந்த ஒரு கம்பியை உருவி அத ஒரு சின்ன குக்கி மாதிரி மாத்தி அந்த ரோப்பை கஷ்டப்பட்டு இழுத்துறா. ஆனா அந்த ரோப்பை பிடிச்சதுக்கு அப்புறம் கூட இங்க இருந்து ஜம்ப் பண்றதுக்கு அவளுக்கு ரொம்ப பயமா இருக்குது. எப்படி ஜம்ப் பண்ணணும் அப்படிங்கறத லூக்கா சொல்லி கொடுத்திருப்பான். அதை அப்படியே ஒரு டைம் நினைச்சு பார்த்துட்டு அதே மாதிரி நேக்கா ஜம்ப் பண்ணி பிடிச்சிடறா. கிட்டத்தட்ட அந்த மலையோட உச்சத்துக்கு இருக்குனாவ அந்த மலையோட உச்சத்துக்கு போகலாம் அப்படின்ட்டு பார்க்கும்போது அந்த ஜோசு தம்பி சொன்ன மாதிரி இவன் மலை மேல ஏறதுக்கு முன்னாடி ஜோஸும் அவனோட ஃப்ரெண்ட்ஸும் அந்த மலையோட உச்சத்துக்கே போயிடறானுங்க. என்னமா கெல்லி, நீ இன்னமா மேல வரல, ஒரு ரோப்பை ஒண்ணு கீழே போட போறேன், நீ வீடியோ எடுத்து அந்த ஹேண்டி கேம அதுல கட்டி மேல அனுப்பிடு, அதுக்கப்புறம் உன்னை எதுவுமே பண்ணாம நான் கண்டிப்பா அந்த இடத்த விட்டு போயிடுவேன். சோ ரோப்பை கீழே வந்திருக்கு பாரு, அதுல அந்த வீடியோ கேமராவை கட்டி அனுப்புன்னு சொல்றான். ஒரு சின்ன பேப்பர்ல எதையோ எழுதி அந்த ரோப்ல கட்டி விட்டு அனுப்புறா. சரி வீடியோ கிடைச்சிட்டு நம்ம கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சுன்னு சொல்லி பார்த்தா கெல்லி ஒரு பேப்பரை கட்டி அமைச்சிருக்கிறத பார்த்துட்டு வெறி கொண்டு போன இந்த பசங்க அந்த பேப்பரை எடுத்து படிக்கும் போது இவனுங்களை கண்ணா பின்னாடி தட்டி ஒரு 7 வனத்துல எழுதி அமைச்சிருக்கிறா. அதை பார்த்து கடுப்பான ஜோசு கூவமே கொப்பளிக்கிற அளவுக்கு வேற லெவல்ல வெறி கொண்டு திட்டிப்புட்டு அவகிட்ட எந்த கிட்டுமே இல்ல. சோ கண்டிப்பா மேலேயும் வர முடியாது, அதே நேரத்துல கீழேயும் போக முடியாது. சோ கண்டிப்பா நம்ம கிட்ட அவ சிக்கிதான் ஆகணும். அது வரைக்கும் நாம எல்லாரும் வெயிட் பண்ணலாம்னு சொல்லிட்டு அங்கேயே வெயிட் பண்ணிட்டு இருக்கானுங்க. கையில எந்த வித சேஃப்டியும் இல்லாம அந்த மலை மேல ஏறி வந்தா இல்லையா, இந்த பொண்ணோட கையெல்லாம் காய்ச்சி போய் அப்படியே ரத்தம் கொட்டிக்கிட்டு இருக்குது. அடிபட்ட எல்லா விரலுக்கும் அவ டேப்பை போட்டு ஓட்டிட்டு இருக்கா. இங்க ஜோஸோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் சேர்ந்து, டே மச்சான் நீ வேணா பாரு, அந்த பொண்ணு ஹேண்டிகேமை கொடுத்தா கூட அவளை கொன்னுட்டு தான் நம்ம ஜோஸ் கிளம்புவான், ஏன்னா இவன் சைக்கோ மாதிரியான ஒரு டைப்புங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கானுங்க. இப்போ அந்த மலைக்கு கீழே இருக்கிற கெல்லிய காட்டுறானுங்க. அதோட பேர் என்ன அப்படிங்கிறது எனக்கு சரியா தெரியல. பொதுவா மலையேறக்கூடியவங்க அந்த மலையோட ஃபேஸ்ல ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக ஒரு கூடாரம் மாதிரி ஒண்ணு கட்டுவாங்க இல்லையா, இதுக்கு முன்னாடி வந்து யாரோ ஒருத்தவங்க அந்த கூடாரத்தை கட்டிருப்பாங்க போல. அது மட்டும் இல்லாம அதுல ஒரு பழைய வாட்டர் கேன் கூட ஒண்ணு இருக்குது. அதுல இருந்து தண்ணியை எடுத்து குடிச்சிட்டு வேற என்ன இருக்கு அப்படின்ட்டு தேடி பார்க்கும்போது உள்ள ஒரு கத்தி கூட ஒண்ணு இருக்குது. அதையும் எடுத்து இவ உள்ள வச்சுக்கிறா. இப்ப மறுபடியும் கெல்லியோட பிளாஷ்பேக்கை காட்டுறாங்க. அந்த ட்ரெயின் இருக்கான் இல்லையா லூக்கா, அவன் நம்ம கெல்லிக்கு எப்படி எல்லாம் மலையேறணும் அப்படிங்கறத சொல்லி கொடுத்திருப்பான் போல. அதே எல்லாத்தையும் இந்த பொண்ணு ஒரு பக்கம் நினைச்சுக்கிட்டு இருக்க. இந்த கெல்லியோட போனை மேலதான் வச்சிருக்காங்க இல்லையா, அந்த போனை நோண்டி நொங்க எடுத்துக்கிட்டு இருக்கும்போது இந்த கெல்லியும் லூக்காவும் சேர்ந்த மாதிரி ஏகப்பட்ட போட்டோ இருக்குது. அதாவது லூக்காவும் கெல்லியும் லவ் பண்ணிருப்பாங்க போல. இதுக்கு முன்னாடி அந்த 2 பேர் சேர்ந்து இந்த மலையேறதுக்காக இங்க வந்திருக்காங்க. இப்போ கெல்லி தங்கியிருக்கா பாத்தீங்களா அந்த கூடாரம், அவங்க 2 பேர் சேர்ந்து தான் இந்த கூடாரத்தை கட்டிருக்காங்க. மலையேறி முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோயினை காம்பட்டு தான் அந்த இடத்த விட்டு போயிருக்காங்க. அந்த லூக்காங்கிறவன் மேல இருந்து கீழே விழுந்து இறந்து போயிருக்கான். நாளைக்கு தான் அந்த லூக்காவோட நினைவு நாள். சோ அவனுக்கு நினைவஞ்சலி செலுத்துறதுக்காக தான் தன்னோட ஃப்ரெண்டை கூட்டிட்டு மலையேறதுக்காக கெல்லி வந்திருக்கா. இப்போ அதையெல்லாம் ஒரு பக்கம் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம கெல்லிக்கு ரொம்ப பசிக்குது. இருந்த ஒரே ஒரு சாக்லேட்டை மட்டும் சாப்பிட்டுட்டு அப்படியே சைலண்டா படுத்திருக்கும் போது அந்த மொத்த இடமும் செம்ம குளிரா இருக்குது. அப்படியே சுருங்கி மடங்கி ஒடுங்கி போய் அப்படியே குளிர் தாங்க முடியாம படுத்து கிடக்குறா. ஒன்னு நான் நிம்மதியாவே இருக்க விட மாட்டேன் அப்படின்ட்டு ஒரு பேக் ஒன்னு எடுத்து கைத்துல கட்டி மேல இருந்து தூக்கி வீசும்போது இந்த பொண்ணு இருக்கிற அந்த கூடாரத்து மேல பட்டு அப்படியே நிலத்தடி மாதிரி போன இந்த பொண்ணு அந்த கூடாரத்தை பிடிச்சி தொங்கிட்டு இருக்கா. திரும்ப அந்த பேகால விடாம அடிச்சுட்டு இருக்கும்போது அவ பிடிச்சிருந்த அந்த கூடாரத்து மேல இருந்து கை நழுவதுக்கு அப்புறம் அந்த பேக்கை பிடிச்சி அவ தொங்க ஆரம்பிச்சிடறா. இப்போ இந்த பேகை தான் பிடிச்சி அவ தொங்கிட்டு இருக்கா அப்படிங்கறத அந்த ஜோசு பொறுக்கி பையா பாத்துறான். ஏ மச்சான், அவன் அந்த பேகை தாண்டா பிடிச்சிருக்கா, அந்த கைத்தை கட் பண்ணி விடு, அவ கீழே வந்து சாகட்டும் அப்படின்ட்டு கத்தியை எடுத்து அந்த ரோப்பை கரகரன்னு அறுத்து கீழே விட்டுறாங்க. ஒரு நூலில இந்த பொண்ணு பக்கத்துல இருந்த ஒரு மலையை பிடிச்சி தொங்க ஆரம்பிச்சிடறா. மறுபடியும் ரொம்ப கஷ்டப்பட்டு அல்லோலப்பட்டு வெக்கப்பட்டு வேதனைப்பட்டு அந்த கூடாரத்துக்குள்ளேயே மறுபடியும் போய் உட்காந்துடுறா. கெல்லிக்கு மறுபடியும் தூக்கம் வந்ததுனால அப்படியே கொரட்டை விட்டு தூங்க ஆரம்பிச்சிடறா. இப்ப மறுபடியும் மேல இருந்த இன்னொருத்தன் ஒரு ரோப்பை கட்டிக்கிட்டு கீழே வந்து கத்தியை எடுத்து அந்த மொத்த கூடாரத்தையும் கிளிகளின்னு கிழிச்சுக்கிட்டு இருக்கான். அப்போ அதுல ஒரு குத்து நம்ம கெல்லியோட மேலையும் பட்டுறது. அந்த கேமராவை கொடுக்குறியா இல்ல நீ என்கிட்ட குத்துப்பட்டு சாகரியா அப்படின்ட்டு கேட்டதும் அந்த பேக்ல தான் கேமரா இருக்கு, ப்ளீஸ் எடுத்துக்கோ, என்ன எதுவும் செஞ்சிடாத அப்படின்ட்டு இவ அழுகுறா. சரின்னு சொல்லிட்டு அந்த பேக்குக்குள்ள கையை விட்டாம தேடுன்னு தேடிட்டு இருக்கும்போது அந்த கூட
கூடாரத்துக்குள்ள இருந்து ஒரு கத்தி ஒண்ணு எடுத்தா இல்லையா, அந்த கத்தியை எடுத்து அவன் உடம்புல சதக்கு சதக்கு சதக்குன்னு குத்த ஆரம்பிக்க இந்த ரெண்டு பேரும் சண்டை போட்டு இருக்கும்போது கூடாரத்துக்குள்ள இருந்து அவன் வந்து ஒரு பக்கம் தூங்கிட்டு இருக்கான். அவனை பிடிச்சிக்கிட்டு கெல்லி ஒரு பக்கம் தூங்கிட்டு இருக்க. அதே மாதிரி கீழே விழுந்த பேக்க கெல்லி காலால பிடிச்சிருக்கான். இப்போ இந்த ரெண்டு பேரும் அந்த பேகும் சரி இந்த ரோப்ல தான் தூங்கிட்டு இருக்காங்க. சோ அவங்கள மேல இழுத்து நம்ம இழுத்து போட்டு வெட்டலாம் அப்படின்ட்டு அந்த ரோப்பை பிடிச்சி மேல கலகல கலகலன்னு இழுத்துக்கிட்டு இருக்கும்போது கெல்லி அக்கா மட்டும் மேல இருந்து நேக்கா கீழே குதிச்சு அந்த ரோப்பை பிடிச்சி தூங்கிட்டு இருக்கும்போது இந்த ரோப்பு நிறைய தாங்கிருச்சு. இது ஸ்ட்ராங்கா இருக்கான்னு பாப்போம்னு செக் பண்ணி பார்த்துட்டு இருக்கும்போது அந்த கூடாரமும் மேல இருந்து கீழே விழுந்துருது. அந்த பொறுக்கி பையில பிடிச்சி இவ தூங்கிட்டு இருந்தா இல்லையா, அப்போ இந்த பொண்ணோட செயினை அந்த பொறுக்கி பைய கையோட கையா கொண்டு போயிருப்பான். சரி இதெல்லாம் அப்படியே ஒரு பக்கம் இருக்க, இதுக்கு முன்னாடி இந்த பொண்ணு ஓரளவுக்கு தூங்கிட்டு இருந்தா. ஆனா இப்போ தூங்குறதுக்கு வேற இடமும் இல்ல, வேற வழியும் இல்ல. அந்த மலையோட மலையா அப்படியே ஒட்டி போய் உட்காந்துருக்கா. இப்போ இந்த ஜோஸ் தூங்கிட்டா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இந்த ரெண்டு ஃப்ரெண்ட்ஸும் பேசிட்டு இருக்காங்க. விடியறதுக்குள்ள கண்டிப்பா அந்த கெல்லி செத்து போயிடுவா. அதுக்கப்புறம் கீழே இருக்க நம்ம ஃப்ரெண்டு 24 மணி நேரம் ஆனதுனால நம்மளை காப்பாத்துறதுக்காக இங்க ஆளுங்களை வர வச்சிருவான். அதுக்கப்புறம் நம்ம ஈஸியா தப்பிச்சிடலாம் அப்படின்ட்டு ஒருத்தன் சொல்றான். அதுக்கு இன்னொருத்தன் என்ன சொல்றான் அப்படின்னா, டே மச்சான் எனக்கு ஜோஸ் மேல பெரிய டவுட் ஒன்று இருக்குடா. கிளவுஸ் எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு கேபினுக்கு அவன் போனான் இல்லையா, அப்போ நான் கேபினுக்கு போகும்போது நான் போறதுக்கு முன்னாடி அவன் கேபினை விட்டு வெளில வந்துட்டான். அந்த கேபினுக்குள்ள நான் போறேன்னு அவங்க கிட்ட சொன்னேன். ஆனா அவன் அதுக்கு என்ன சொன்னான் தெரியுமா, நம்ம ஃப்ரெண்டு நிம்மதியா தூங்கிட்டு இருக்கான், நீ உள்ள போனீனா கண்டிப்பா அவன் தூக்கம் கலைஞ்சிரும், வேண்டவே வேண்டாம் அப்படின்ட்டு என்னை வலுக்கட்டாயமா பிடிச்சி இழுத்துட்டு வந்தான். அப்படின்னா அடிப்பட்ட நம்ம ஃப்ரெண்ட ஜோஸ் கொன்னுட்டான்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு இவன் சொல்றான். அது மட்டும் இல்லாம ஜோஸுக்கு வந்து என்கேஜ்மெண்ட் ஆயிட்டு அப்படின்னு சொல்லிருப்பான் இல்லையா, கண்டிப்பா அப்படி கூட நடந்திருக்க வாய்ப்பே கிடையாது. எம்மி கிட்ட இருந்து எந்த ஒரு போன் கால் இவனுக்கும் வரல, அதே மாதிரி இவனும் எம்மிக்கு கால் பண்ணல. சோ கண்டிப்பா ஜோஸ் வந்து ஒரு ஃப்ராடு பைய தான் அப்படிங்கறத ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கானுங்க. சோ இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, ஜோஸோட கையில ஒரு வாட்ச் இருக்கு இல்லையா, அந்த வாட்ச்ல இருக்கக்கூடிய ஒரு எமர்ஜென்சி பட்டன் அமுக்குனா நமக்கு ஹெல்ப் பண்ண ஆள் வருவாங்க நினைச்சிட்டு அந்த பட்டன் அமுக்கிறதுக்காக பக்கத்துல போறான். அப்போ தூங்குற மாதிரி நடிச்சுக்கிட்டு இருந்த அந்த ஜோஸ் இப்ப கண்ணை முடிச்சு ஏதாவது வாலாட்ட நினைச்ச உன்னை கொன்றுவான்னு சொல்லி அவனை பயமுறுத்திட்டு வெறிகொண்ட வேங்க மாதிரி அந்த மலைக்கு பக்கத்துல வந்து நின்னு, ஹே கெல்லி உனக்கு 100 கோடி வேணுமா 200 கோடி வேணுமா, உனக்கு எவ்வளவு வேணா கேளு நான் தூக்கி போடுறேன், அதை வாங்கிக்கிட்டு உன் வாழ்க்கையை ஹாப்பியா வாழ ட்ரை பண்ணு, அதை விட்டுட்டு என்ன நீ பழி வாங்கணும்னு நினைச்சீனா கண்டிப்பா உன்னை கொலை பண்ணிடுவேன், உனக்கு அவ்வளவு தண்டி மரியாதை அப்படின்ட்டு மறுபடியும் காட்டு கத்திட்டு இருக்கான். ஆனா இந்த பொறுக்கி போய் பேசுற எந்த வார்த்தைக்குமே நம்ம கெல்லி வந்து எந்த வித ரிப்ளையும் கொடுக்கல. அவ அப்படியே சைலண்டா உட்காந்துக்கிறத பார்த்துட்டு இவன் மறுபடியும் போய் படுத்துறான். அப்போ ஜோஸோட ரெண்டு ஃப்ரெண்ட்ல ஒருத்த மட்டும் சுசுவை போறதுக்காக ஏஞ்சி அப்படியே மலை ஓரமா வந்து நின்றுட்டு இருக்கான். அப்போ அவனுக்கு பின்னாடி வந்து நின்ன அந்த ஜோஸ் பைய அவன் அப்படியே அங்கிருந்து தள்ளி விட்டு மலை மேல இருந்து தள்ளி விட்டு கொலை கொடூரமா அவனை கொலை பண்றான். அவன் அப்படி கீழே விழுகிறத நம்ம கெல்லியும் பார்த்துட்டு அப்படியே சைலண்டா உட்காந்துருக்கான். மீதி இருக்கிறது அந்த மங்கிக்குள்ள மட்டும் தான் இல்லையா. அவன் கண்ணை முடிச்சு பார்க்கும்போது பக்கத்துல இன்னொரு ஃப்ரெண்ட் இல்ல. எங்கடா அவனை காணும் அப்படின்ட்டு அவன் ஜோஸ் கிட்ட கேட்கும்போது அவனுக்கு ரொம்ப அடிபட்டு இருக்குல்ல, சோ அவனுக்கு வலி தாங்க முடியலையாடா, நான் கீழே போய் உங்களுக்காக வெயிட் பண்றேன், அவகிட்ட இருந்து அந்த வீடியோ வாங்கிட்டு நீங்க கீழே வாங்கன்னு சொல்லிட்டு போயிட்டான் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்றான். அது மட்டும் இல்லாம இவன் என்கேஜ்மெண்ட் பண்ணிருக்கான் இல்லையா எம்மி அப்படிங்கிற ஒரு பொண்ணு, அவகிட்ட நான் கால் பண்ணி சொல்லிட்டேன்டா, கண்டிப்பா அவன் நம்மள காப்பாத்த வந்துருவா, சோ நீ பயப்படாதடா மச்சான் அப்படின்ட்டு சொல்றான். சரி மச்சான் நம்ம இங்க வெயிட் பண்ணிட்டு இருக்க வேண்டாம், நான் போய் அந்த பொண்ணுகிட்ட அந்த கேமரா வாங்கிட்டு வரேன் அப்படின்ட்டு இந்த ஜோசி தம்பி மறுபடியும் ரோப்பை கட்டிக்கிட்டு கீழே இறங்க போறான். அப்போ அந்த மங்கிக்குள்ள என்ன சொல்றான் அப்படின்னா, நீ போனா கண்டிப்பா அவ பயந்து போயிடுவா, சோ நான் கீழே போய் நேக்கா பேசி அவகிட்ட இருந்து அதை தொக்கா தூக்கிட்டு வந்துறேன்னு சொல்லிட்டு ஒரு சுத்தியில ஒண்ணு எடுத்துக்கிட்டு இவன் அந்த ரோப் வழியால கீழே இறங்குறான். தன்னை கொல்றதுக்காக தான் இவன் வந்திருக்கான்னு நினைச்சுக்கிட்டு அவ செம்மையா பயந்து போறா. இதை பாரு கெல்லி நீ பயப்படாத, உன்னை நான் எப்படியாவது காப்பாத்தியே தருவேன், இந்த கேமராவை தயவு செஞ்சு என்கிட்ட கொடுத்துரு, அதுக்கப்புறம் நான் சொன்னதுக்கு அப்புறம் நீ கொஞ்சம் சத்தத்தை மட்டும் போடு, உன்னை கீழே தள்ளி கொண்டுட்டதா சொல்லி நான் எப்படியாவது அவங்க கிட்ட இருந்து உன்னை காப்பாத்துறேன். அது மட்டும் இல்லாம எங்க ஃப்ரெண்ட் ஒருத்தன் ஹெல்ப் தேடி கீழே போயிருக்கான், அவன் ஆளை கூப்பிட்டு வந்துட்டானா கண்டிப்பா நாங்களும் போயிடுவோம் நீனும் போயிடலாம் அப்படின்ட்டு சொல்றான். டே பொறுக்கி புறம்போக்குனாயே உன் ஃப்ரெண்டு ஒண்ணு கீழே போகலடா, அவனை ஜோசி தான் மேல இருந்து கீழே தள்ளி கொண்டுட்டான், கண்டிப்பா இங்க இருந்தா உன்னையும் அவன் கொல்லுவான் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்றான். என் ஃப்ரெண்டு மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு, கண்டிப்பா அவன் அப்படிலாம் பண்ணிருக்க மாட்டான் அப்படின்ட்டு அவன் சொன்னதும், உன் ஃப்ரெண்டு என்ன பிடிக்க வந்தான் இல்லையா, அப்போ கத்தியால ஏகப்பட்ட இடத்துல அவனுக்கு சொருவி விட்டேன், அவ்வளவு காயத்தோட கண்டிப்பா அவன் கீழே இறங்கி போயிருக்க முடியாது, அவன் கீழே இறங்கி போனதை நீ பாத்தியான்னு கெல்லி கேட்டதுக்கு அப்புறம் தான் ஜோசு பொய் சொல்லிருக்கான் அப்படிங்கிறது இந்த குரங்கு குலாவுக்கு தெரிய வருது. இந்த கேமராவை கொடுத்தாலும் சரி கொடுக்கலனாலும் சரி கண்டிப்பா அவன் என்ன கொல்லுவான், ஆனா நீ எப்படியாவது அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சிரு அப்படின்ட்டு அந்த குரங்கு குலா கிட்ட கெல்லி சொல்றா. சரி கெல்லி எனக்கு கேமராவை கொடுத்துரு நான் கிளம்பிடுறேன் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் அந்த பொண்ணும் அந்த கேமராவை அவங்க கிட்ட கொடுத்துறா. அந்த கேமராவை வாங்கினதுக்கு அப்புறம் கெல்லி நீ ரொம்ப சத்தம் போட்டு கத்து அப்படின்ட்டு சொல்றான். அவளும் செம்மையா சத்தம் போட்டு கத்துறா. அதாவது அவளை மேல இருந்து இவன் கீழே தள்ளி விட்டானாமா. அந்த கேமராவை அவங்க கிட்ட இருந்து அவசரமா ஜோசி தம்பி வாங்கி அந்த வீடியோவை டெலீட் பண்ணலான்னு பார்த்தா அதுல வீடியோவே இல்ல. அந்த மெமரி கார்டை கெல்லி எடுத்துக்கிட்டு வெறும் வீடியோ கேமரா மட்டும் தான் அவன்கிட்ட கொடுத்துருப்பா போல. இவன் அந்த கேமராவை பார்த்துட்டு இருக்கும்போது கீழே இறங்கி போனான்னு சொன்னான் இல்லையா டெய்லர் அப்படிங்கிற ஒருத்தன், அவனுக்கு கால் பண்ணி ஹெல்ப் கேட்க போறான் அப்படின்ட்டு அந்த குரங்குக்குள்ள கால் பண்றான். ஆனா டெய்லரோட போனு இந்த ஜோஸோட கையில இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா அந்த கெல்லி சொன்னா இல்லையா டெய்லரை ஜோஸ் கொன்னுட்டான் அப்படின்னு சொல்லிருப்பா இல்லையா, அது வந்து இப்போ உண்மையாகுது. டேய் அப்படின்னா நீ டெய்லரை கொன்னுட்டியா அப்படின்ட்டு இவனுக்கு ரெண்டு பேருக்குள்ள சண்டை வருது. அப்ப இந்த குரங்குக்குள்ளாவ அவன் அடிச்சப்பட்டே செதற விட்டுட்டு அவன் உடம்ப ஒரு ரோப்ல கட்டி அவனை எரிச்சு விட்டு மேல இருந்து கீழே தொங்க விடுறான். சீனை கட் பண்ணா கெல்லியும் லூக்காவும் இங்க மலையிற வந்தாங்க இல்லையா அந்த சீனை தான் காட்டுறாங்க.
காட்டுறாங்க. இந்த மலையோட உச்சிக்கு போய் அங்க நின்னு இவளுக்கு ப்ரப்போஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு லூக்கா நினைச்சிருப்பான் போல. அப்போ லூக்கா எடுத்துட்டு வந்த ஒரு ரிங்கு ஒண்ணு கீழே விழுந்துருது. கீழே விழுந்த அந்த ரிங் எடுக்கிறதுக்காக இவன் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கீழே இறங்கி போறான். அப்படி கீழே போனவன் ரொம்ப ரொம்ப சேஃபா போய் அதை எடுத்துறான். ஆனா அதை எடுத்துட்டு மேலே வரும்போது தான் அவன் கையை சீப்பாகி கீழே விழுந்து செத்து போயிடுறான். இதுக்கப்புறம் கீழே போறதுக்கு வேற ஆள் கிடையாது. சோ நானே களத்துல இறங்குறேன் அப்படின்னு ஒரு ரோப்பை கட்டிக்கிட்டு இந்த ஜோசப் தம்பியை கெல்லிய பார்க்க போறான். கெல்லிய செம்ம அடி அடிச்சு அந்த மெமரி கார்டை குடு அப்படின்னு சொன்னதும் பயந்தாங்க முடியாம வேற வழி இல்லாம இவன் என்ன பண்றா அப்படின்னா அந்த மெமரி கார்டை அந்த பொந்துக்குள்ள தான் ஒளி வச்சிருக்கேன், நீ போய் எடுத்துக்க அப்படின்ட்டு இவன் சொல்றா. ரொம்ப ரொம்ப நன்றி அப்படின்ட்டு அந்த பொந்துக்குள்ள போய் இவன் கையை விட்டதும் அந்த பொந்துக்குள்ள இருந்த ஒரு பாம்பு ஒண்ணு இவன் கையிலேயே போட்டுருது. ஆக்சுவலா அந்த பொந்துக்குள்ள எந்தவித மெமரி கார்டையும் இந்த கெல்லி வைக்கவே இல்லை. இப்படி ஒரு பொய் சொன்னா அந்த பொந்துக்குள்ள கண்டிப்பா இவன் கையை விடுவான். சோ அதுக்காகத்தான் நம்ம கெல்லி உள்ளர ஒரு பாம்பு ஒண்ணு வச்சிருக்கா. பாம்பு கடி வாங்கின அந்த பொறுக்கி பைய நம்ம கெல்லியை போட்டு அடி செம்ம அடி அடிக்கிறான். அப்போ ஸ்லிப் ஆகி கீழே விழுந்த ஜோஸ் ஒரு மலையை பிடிச்சிக்கிறான். ப்ளீஸ் கெல்லி என்னை எப்படியாவது காப்பாத்தி என்னை விட்டுறாதா அப்படின்ட்டு அவகிட்ட கெஞ்சும் போது இவளும் அப்படியே கீழே குனிஞ்சு அவனோட கையை அவனுக்கு பக்கத்துல கொண்டு போறா. இந்த வீணா போன பொறுக்கி பையில எதுக்கடா இவ காப்பாத்த போறா அப்படின்ட்டு தான் நினைச்சேன். ஆனா கெல்லிக்கு ப்ரொபோஸ் பண்றதுக்காக ஒரு மோதிரத்தை ஒண்ணு இந்த லூக்கா கொண்டு வந்தா இல்லையா, அந்த மோதிரத்தை ஒரு செயின்ல கோத்து இந்த பொண்ணு போட்டிருப்பா. கெல்லி கூட சண்டை போடும்போது அந்த செயினை ஒரு பொறுக்கி பைய புடிங்கிருப்பான். அந்த செயினை இந்த ஜோசப் பொறுக்கி பைய தன்னோட கழுத்துல போட்டிருக்கான். அந்த செயினை அவன் கழுத்துல இருந்து எடுத்துட்டு அவன் கை மேல இவங்க காலை வச்சு ஒரு நசுக்கு நசுக்கி விட்டுறாங்க. எண்ட அம்மே அப்படின்ட்டு இவன் மேலே இருந்து கீழே விழுந்து செத்து போயிடுறான். அந்த மெமரி கார்டை இந்த பொண்ணு எங்கேயுமே வைக்கல, தன்னோட கையிலே தான் வச்சிருந்திருப்பா போல. கட் பண்ணா பொழுது வெஞ்சதுக்கு அப்புறம் ரொம்ப கஷ்டப்பட்டு தட்டு தடுமாறி அந்த மலையோட உச்சத்துக்கு அவ போயிடுறா. இதோட இந்த படத்தையும் முடிச்சிருக்காங்க. இதே மாதிரி வேற ஒரு தாறுமாறான வீடியோல நான் உங்களை மீட் பண்றேன். Until then bye. நான் உங்கள் வாய்ஸ் அப்டிடி.